அஸ்ஸலாமு அலைக்கும். நான் தான் உங்கள் நஃபிலா கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல்னா கட்டிசோறு, தேங்காய் பால் கட்டிசோறு தான் கட்ட போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நஃபிலாவுக்கு பிறந்து 11 வருஷம் ஆக போகுது. எல்லோரும் துவா செய்யுங்க. எல்லோரும் என் பிள்ளைக்காண்டி துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காண்டி கண்டிப்பாக துவா செய்கிறேன். தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? புளி 200 கிராம் ஊற வச்சுருக்கிறேன். 1.5 தேங்காய், 15 காஞ்ச மிளகாய், உளுந்து ஒரு 2 ஸ்பூனு, வெந்தயம் 2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை. நம்ம தேங்காவை பால் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கிறதுக்கு தேங்காவை அரைச்சி பால் எடுத்துக்கலாம். குறைன்னு அரைச்சிங்க. ஒன்றரை தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா முத்தின தேங்காவை எடுத்துங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலுக்கு கெட்டியாக தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துங்க. கட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பால். இது தண்ணியாக இருக்கும். 2வது பால் எடுத்துருக்கோமா, அதை நம்ம புளி கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துங்க. கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துங்க. நம்ம வறுத்து வச்சுருந்தோமா, அதை 1 2 அரைச்சிங்க குறைன்ட்டு. தாளிக்கிறதுக்கு சட்டி வச்சிங்க. சட்டி சூடு வரட்டும். சட்டி நல்லா சூடு வந்துருச்சு. எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றிங்க. நான் 6 பேருக்கு செய்கிறேன். எண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றிங்க. அளவு நான் 6 பேருக்கு செய்கிறேன். எண்ணெய் சூடு வந்தோன்னா கடுகு சேர்த்துங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. காஞ்ச மிளகாய் சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்துங்க. பெருங்காயத்தூள், பொடிச்சு வச்சுருக்கோமே அதை சேர்த்துக்கலாம். எதுக்கு நான் அரைச்சி சேர்க்குறேன்னா, எங்கள் வீட்டில் முழுசாக போட்டால் பசங்கள்லாம் திங்காது. அதை புறக்கி ஒதுக்கி வச்சுருவா ஹலுவா. அதனால தான் நான் இப்படி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் முழுசாக போட்டு தாளித்து விட்டுங்க. நல்ல மணமாக இருக்குது. புளி கரைச்சி வச்சுருக்கோமா, அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துங்க. இது கொதி வரட்டும்.
நல்லா கொதிக்குது. நல்லா கட்டியாக இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் பால் எடுத்து வச்சுருந்தோமே அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சோறு வடித்து ஆற வச்சு வச்சுருக்குறோம். கொஞ்சம் விரையாக வடித்து வச்சுக்கணும். அப்போ தான் கட்டி சோறுக்கு நல்லாயிருக்கும். குழவா இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம். சோறு ஆற விட்றப்ப அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. இந்த கட்டி சோறுக்கு சம்பால், தோரம்பருப்பு சம்பால், உளுந்து சம்பால், கறிவடகம் சம்பால் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டி சோறு ரெடி. இது முத நாள் நைட்டு செஞ்சு மக்கா நாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம வெளியூரில் போனால் கட்டி எடுத்துகிட்டு போனோம்னா அது அப்படியே இருக்கும், வீணாக போகாமல். நீங்கள் இந்த வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நஃபீலாக்கு நாளைக்கு 11 வயசு மறுபடியும் சொல்கிறேன். எல்லோரும் துவா செய்யுங்க என் பிள்ளைக்காண்டி. நானும் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ